சிட்டி நிர்மல்குமார் முடிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு உட்காருறாரு. அவர் தான் ஆரம்பிக்கிறார். நிர்மல்குமார் மாப்பிள்ளை சபரீசன் பேர் சொல்கிறார். சபையில் இல்லாதவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது. அமைச்சர்களை மீறினா கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் இஸ்லாமியர்களை பற்றின்றது ஊருக்கு தெரியும். ஏன் அதை நேற்று கொண்டு வந்து சட்டசபையில் பேசணும்? கவர்மெண்ட் அனுப்பிட்டோமே ஸ்ட்ரைக்கு யூடியூப்புக்கு நக்கின்னு போயிடுவாங்க. நீங்கள் உட்காந்து நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ இறங்கி வந்து ஆதவர்ஜனை கை நிறுத்து இவர் எழுந்திரிச்சு கொண்டுருவோம் நான் ஒன்று இவர் இங்கே உட்காந்து. அறம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் பல்வேறு மோதல்கள் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு, மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டால் மட்டும் பத்தாது, எம்எல்ஏக்கள் தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் எந்திரிச்சு சீக்கிரம் இடைத்தேர்தல் வரும், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேருக்கு மோதலே வெடிச்சது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமே தனிப்பட்ட மோதல் இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மரியாதையாக பேசக்கூடியவர். ஆனால் அவரே தேர்தல் பிரச்சாரத்தில் செங்கோட்டையா உனக்கு இருக்குன்னு பேசினேன். எங்கே இருந்துன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த அளவுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது. அப்போது இவர்கள் திரும்ப அதிமுக வம்புழுகிற வேலை, இந்த ஆதவர்ஜுன் அதெல்லாம் டீசெண்டாக கடந்து போகிறாங்க. உங்களெல்லாம் நாங்கள் அதிமுகவை ஏற்றுக்கலன்னுலாம் பேசுகிறாரு. என்னமா இவர் தேர்தல் ஆணைய தலைவர், இவர் தேர்தல் ஆணையம் நடத்துகிறாரு. ஆதவர்ஜுனா தேர்தல் ஆணையம் நடத்துகிறாரு. இவர் யார் ஏற்றுக்காது. 2017 நீட்டு வந்தது நீங்கள் தான் காரணன்றாரு. 2017 நீட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா வந்துச்சு? இந்தியா ஃபுல்லாக வந்துச்சுல்ல. அப்போ இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி நடத்துச்சுல, அங்கே வந்ததுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியா? சரி, 2017 நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா நீட்டு வந்தால் முடியாது, நாங்கள் மாநில வழியில் தான் நடத்துவோன்னு பண்ணியிருக்க முடியுமா? இந்த அடிப்படை அறிவு வேணால் வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மத்திய அரசுக்கு இணங்கி போயிட்டீங்க இப்படி நீ யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றதெல்லாம் தெரியாதா? அப்போ அவர் எடுத்து பேசுனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, என்கிட்டயே வந்துச்சு அப்படின்னு பேசுனான்னா டீசெண்டாக கடந்து போகிறாங்க அவங்க. இது இப்படியே நோண்டிட்டு இருக்கும்போது தான் நேற்று வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு 6-7 இடம் காலியாகவும் இருக்குது. உறுப்பினர்கள் அவங்க தொகுதி பிரச்சனை பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பு அமைச்சர் போட்டுக்கிறோன்னு இவர் எழுந்திரிச்சு பதில் சொல்கிறார். பொறுப்பு அமைச்சர்னா ஒரு நாள் போவாங்க, பார்த்துட்டு வந்தால் அது ஒரு எம்எல்ஏக்கு ஈடாயிடுமா? அந்த எம்எல்ஏக்கு தான் ஜனங்களை பார்க்குறோன்ற பயம் இருக்கும். ஏதாவது கொண்டு வந்து பண்ணணும் பேசணும்னு நினைப்பாங்க. சீக்கிரமாக இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க அவர் சீக்கிரமாக இடைத்தேர்தல் நடக்கும், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்றப்போ நடத்தப்படுங்கிற வரைக்கும் நிறுத்தியிருக்கலாம். அது வந்து அவர் கடுப்பாயிடுச்சு. ஒரு மாதிரி இப்போ இவர் ஒரு வார்த்தை விட்டார் சபாநாயகர், இன்னும் எல்லாம் இருந்துச்சு நீங்கள் பொது குடும்பம் நடத்துறீங்க, அதில் இன்னும் வழக்கு நடக்குது அப்படின்னு கூட இன்னும் டென்ஷன் ஆகிட்டார் அவர். எங்களுக்கு பேச அனுமதியில் எல்லாம் இருந்துச்சு தாங்க செய்வோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஏன்னா அவர் சபையை மதித்து தான் நடக்கிறார். எதுக்கும் ரொம்ப பேசுறதில்ல, ரொம்ப இது பண்ணுறதில்ல. திமுக மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல. அவர்கள் டீசெண்டாக இருக்காங்க. 3 அணியாக இருக்குது, அவங்க பேசுகிறாங்க. ஒரு வாரமாக நின்று தலைவாய் சுந்தரம் ஒரு அடி அடிச்சுன்னுக்கிறாரு. நேற்று அவரை வந்து பேச விட்டாங்க, ஆனால் அவர் வந்து சம்மந்தமே எல்லாம் பேசுறாரு, அது தவறு செஞ்சுட்டாரு சபாநாயகர் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. சபாநாயகர் தவறு செய்யல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னுவாங்க, நிறுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மென்ஷன் பண்ணுவாங்க, சில சமயம் அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருக்கும் ஆஸ்டினுக்கும் பங்காளி சண்டை இருக்குது. ஏன்னா ஆஸ்டினை அவர் தோக்கடிச்சார் 2021. 2 பேரும் ஒரே தொகையில் மோதிக்கிட்டாங்க. ஒரு தடவை ஆஸ்டின் இவர் தோக்கடிக்கிறாரு, இவர் ஆஸ்டின் ஒரு தடவை தோக்கடிக்கிறாரு. அதிமுக வந்துட்டு மறுபடியும் தேமுதிக போகிறாரு. இப்படிலாம் ஆஸ்டின் ட்ராவல் பண்ணுறாரு. இவர் அங்கேயே இருக்கார் தலைவாய் சுந்தரம். அப்போ அந்த பகை இருக்குது. இந்த தடவை 2 பேரும் வேறு ஒரு தொகுதியில் நின்னால்தான் 2 பேரும் உள்ளே வந்தாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் வராமல் போயிருப்பாங்க. அந்த கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டா அவர் ஆஸ்டின் அடிக்கிறார். பர்சனலாக அடிக்கூடாதுல்ல. இன்னொன்று அவர் எதுக்கு அடிக்கணும், அதுக்கு ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அது அவர் ஒத்துக்கிறார்ல சபாநாயகர். நான் அவர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் வேறு ஏதாவது பேசுவார்னு நினச்சேன். எல்லாருக்கும் வாய்ப்பு விடணும்னா அவர். இன்னொன்று இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவாய் சுந்தரம் பேசுகிற பாயிண்ட்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ கூட நேற்று சபாநாயகர் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து இந்த அளவு கெட்ட வார்த்தை பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு. அப்போ சில பேருக்கு சில வாய்ப்பு கொடுக்கும்போது, இப்போ சௌமியா வாய்ப்பு கொடுத்தா நல்லா பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்தா, கணேஷ் கொடுத்தா நல்லா பேசுகிறாரு. மக்கள் பிரச்சனை எடப்பாடி எந்திரிச்சாருன்னா சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசுகிறாரு, வம்பு இருக்கிறாரா? அப்போது இந்த சைடு இவங்க 2 பேர் தான் லாவணி பாடிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆதவர்ஜுனா இவர் சிட்டி நிர்மல்குமார் முடிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு உட்காருறாரு. ஆதவர்ஜுனா கூட திமுகவோட பலம் தெரியும், பலவீனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. திரும்ப மேடை போட்டு பேசி ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி திமுக மேடை போட்டு பேசுங்கன்ற அவர் நேற்று சபாநாயகர் ரொம்ப கேவலமாக சொல்கிறார். ஆளுங்கட்சி அமைச்சர்கள் நீங்களாம் இஷ்யூ பேசுங்க, சபையை நடத்துகிற ஒத்துழைப்பு கொடுங்க. நேற்று அவர் தான் ஆரம்பிக்கிறார் நிர்மல்குமார். இந்த வெளியில் மாப்பிள்ளை சபரீசன் பேர் சொல்கிறார். சபையில் இல்லாதவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது. அமைச்சர்களை மீறினா அப்போ அந்த விஷயம் நீங்கள் லைட்டாக சொல்லிட்டு போங்க.
ஏன் பரந்தூர் எதிர்க்கிறீங்கன்னா அவ்வளோ அக்கறையா உங்களுக்கு? ஏன் அவங்க கேட்டாங்கல்ல தொழில்துறை அமைச்சர், பரந்தூரை விட்டுருங்க, மீனம்பாக்கத்துக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து எல்லாம் பண்ணுது, ஏன் 5 வருஷம் நீங்கள் பண்ணல? பதில் சொல்ல முடிஞ்சதா அவங்களால? ஏதாவது கூச்சல் போட முடிஞ்சதா? பாயிண்ட் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, விஷயங்களை உள்வாங்கி பேசலாம். இன்றைக்கி மலைகள் பற்றி பேசினாரா இல்லையா? நேற்று அந்த ஃபோட்டோவோட காட்டினார்ல, ஏதாவது வாய் திறக்க முடிஞ்சதா? நான் கூட போட்டேன், மலைமொழிக்கு மகாதேவன் சொல்லுவாங்க, அது இதுதான் போலன்னு போட்டேன். இதுதாங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் பேசணும். நீங்கள் உட்காந்து நேற்று பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ இறங்கி வந்து ஆதவ அர்ஜுனை கை நிட்டு இவர் எழுந்திரிச்சு கொண்டுருவோண்டா ஒன்று இவர் இங்கே உட்காந்து பண்ணுறாங்க. இது என்ன? அது கேமராவை காட்டவே இல்லை அந்த சைடு, இல்லை பேக்லேருந்து காமிக்கிறாங்க. வேறெல்லாம் இப்படி ஆட்டுறதெல்லாம் பேக்லேருந்து தெரியுது. ஆதவ அர்ஜுனா பின்னாடி இருந்து அந்த எம்எல்ஏ திட்டிகிட்டு இருக்கிறதும் தெரியுது. இதெல்லாம் தேவையா? நாளைக்கு அந்த எம்எல்ஏவே ஒரு தொகுதி பிரச்சனைக்காக இந்த விட்ட வர முடியுமா? இது ஆரம்பிச்சு விடுறது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் யாருன்றதை விட ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்குன்ற பொறுப்பாக பேசணும். அப்போ அவர்கள் அம்பலப்பட்டு போகிறாங்க. நீங்கள் கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் இஸ்லாமியர்களை பற்றின்றது ஊருக்கு தெரியும். ஏன் அதை நேற்று கொண்டு வந்து சட்டசபையில் பேசணும்? தேவையில்லாத வேலை தானே, ப்ரொவோக் பண்ணுறது தானே. இந்த ப்ரொவோக் பண்ணுறதுனால தான் அவங்க ப்ரொவோக் ஆகுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் பல விஷயம் பேசுங்க. பரந்தூர் சுற்றி இடம் வாங்கி போட்டது பிரச்சனை போல், இப்போ பினாமிகள் அது சொல்கிறாரு, அதெல்லாம் பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாங்கள் நேரடியாக நடவடிக்கை தான் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாங்க. ஆனால் அவர் பினாமியை வச்சு அதெல்லாம் நடத்துவாங்க, குடும்பத்தை வச்சு நடத்துவாங்கன்னா இவர் அவரன்னு குறிப்பிடல. அப்போ அது அதை இவரே சொல்கிறாரு, யாரையும் குறிப்பிட்டு பேசுனாங்களா? ஆனந்த் சொல்கிறாரு, அவர் கருத்து சொல்கிறாரு. கருத்து நீங்கள் பதில் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் இவங்கள என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கோவப்பட்டு வர்றீங்க? நாங்கள் பொதுவாக தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு. இதான் என் பினாமின்னா இவர்கிட்ட பினாமி இல்லையா அதிமுக காரர்கள்ட்ட? ஏன் அவங்க எந்திக்க மாட்டேங்கிறாங்க? கடந்த இதுனா ஊழல் ஆட்சி நடத்துனீங்கன்றாங்க, அவங்களும் தான் இருக்காங்க அதில். ஏன் அவங்க எந்திக்க மாட்டேங்கிறாங்க? இவங்க மட்டும் ஏன் துள்ளிட்டு வராங்க? அப்போ திமுகவுக்கு என்னென்னா நாங்கள் தான் டாமினேஷன், நாங்கள் தான் இன்னும் அவங்க ஆளுங்கட்சியாகவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அது சட்டமன்றன்றதை தாண்டி ஏதோ ஜாலி டூர் வந்த மாதிரி உக்காந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, எந்திரிச்சு ஓடி வர்றது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் ஏதோ வேலு அவளை தடுத்து அனுப்புகிற மாதிரியும். ஏன் விடுங்களேன், போய் அடிக்கட்டுமே, மக்கள் பார்க்கட்டும். யாரை போய் அடிக்க போகிறீங்க? ஒரு அமைச்சரியா? அடிங்க, மக்கள் பார்க்கட்டும்ன்றேன். இந்த வேலையை தானே பண்ணீங்க. சபாநாயகரை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு அந்த போடியத்தெல்லாம் உடச்சி போட்டுக்கிட்டு ஒரு 20 எம்எல்ஏ பண்ணிங்களா இல்லையா? இதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும்ன்றேன். நேரலை இவர்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவுக்கு நேரலைனால எதுவும் பண்ண முடியலன்னு. ஆனால் நேரலை இருந்தே இவ்வளோ வேலை பண்ணணும். நீங்கள் நேரலைன்னு சொல்கிறீங்க, நிறையா விஷயங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் கூட ரீல்ஸாக வந்துடுது, அவங்களது மட்டும் கட் பண்ணி போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும். சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது சொல்கிறேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த யூடியூபர்ஸுக்கெல்லாம் எது டிஃபேமேட்டிவ் எதுன்னு எதுவுமே தெரியாது. இன்னும் கர்ப்பளிப்புன்னு பேசுகிறவங்களாம் இருக்கிறான், இன்னும் பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு பண்ணுறவங்களாம் இருக்கிறான். ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு தேவை பணம், பேஜ். இதுக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க. நீங்கள் சட்டசபை டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து பாருங்கள், உதயநிதியும் விஜயம் அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டெம்ப்ளேட்டும் பாருங்கள், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும். அப்புறம் இன்றைக்கி என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சட்டசபை நடக்கிற மாதிரி நேரலைன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நீ மிலாடி நம்பினா மறந்துட்டு பார்த்துக்கிறேன், எங்கேயுமே காணும். ஆனால் இந்த மாதிரி நேற்று இது வருது, நேற்று போட்டது இன்றைக்கி. இந்த அயோக்கியத்தனம் நம்மளை ஏமாற்றி பேஜ் பார்க்க வைக்கிறது. அப்புறம் நம்ம பார்ப்போமா? இதில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணுறாங்க, எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து நேரலை வரணும். இவங்க நேரலையே நிறுத்த சொல்கிறதுக்கு இதை காரணமாக சொல்கிறாங்க திமுக. அது இல்லை. ஒவ்வொரு குடிமகனும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓ, இந்த வார்த்தை பேசுனா அவை குறிப்பில் நீக்குவாங்களா, கரெக்டுப்பான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டோன்னா அதை செய்தியாக்கக்கூடாது. அப்போது லைவ் போட்டு முடிக்கிறீங்க, அதை கட் பண்ணி வீடியோவாக போடுறீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ யூடியூபர்ஸோ யாராக இருக்கட்டும், அவை குறிப்பிலேருந்து நீக்கணுன்ற பார்ட்டை நீக்கணும். மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நீக்குவாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமாங்க சார்? நீக்குவாங்களா அவங்க? கவர்மெண்ட் அனுப்பிட்டோமே ஸ்ட்ரைக்கு யூடியூப்புக்கு, நக்கின்னு போயிடுவாங்க. 2 ஸ்ட்ரைக் இருந்தால் முடிஞ்சிடும். ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இதை குறைச்சிடுவான், அவன் எங்கேயும் அனுப்ப மாட்டான், வியூஸை குறைச்சி விட்ருவான். 2வது ஸ்ட்ரைக் அடித்தா இழுத்து முட்டு போக வேண்டியதான். அப்புறம் எவ்வளோ சொன்னீங்க? மில்லியன் கணக்கா? மில்லியன் கணக்கெலாம் நக்கின்னு போக வேண்டியதான். புரியுதா? யூடியூப் அல்காரிதம் வேறு. கவர்மெண்ட்டு நேராக இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே நான் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், இது வந்து இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு அனுப்பிச்சாங்கன்னா மொதல் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸ்ட்ரைக் வந்தோன்னே உங்கள் இதை கட் பண்ணிடுவான், வியூஸை குறைச்சிடுவான். 2வது ஸ்ட்ரைக் வந்தால் இழுத்து மூட்டுவான். அதனால்
இது வந்து அப்போ திமிரு. இப்போ அவர் தான் சொல்கிறாருல்ல, நேற்று அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு, கொடுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், உரிமை மீறல் அனுப்புகிறோம். உரிமை மீறல் குழு போச்சுன்னா என்ன வேணால் நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் இன்னொன்று சபாநாயகர் என்ன சொல்லணும், யார் யார் போடுறீங்களோ நாங்கள் யூடியூப்புக்கு டைரெக்டாக கடிதம் எழுதிடுவோம், கவர்மெண்ட் சார்பாக நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னா தான் பயப்படுவானுங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நம்ம ஆள் செருப்பால் அடிக்கிற வரையும் கம்னு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? இன்னொன்று ஒரு பெரிய ஒரு இது போட்டு வரான், ஒரு டெம்ப்ளேட், விருந்தினர்கள் பேசும் கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவரது சொந்த கருத்து. சேனல் வந்து இல்லை, நோட்டீஸ் யாருக்கு அனுப்புவான்? இப்போ நான் உட்காந்து மத்திய அரசுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறேன், நீங்கள் அந்த டெம்ப்ளேட் போட்டால் உங்களை விட்டுருவாங்களா? மொத்தமாக தான் தூக்குவாங்க. உங்கள் சேனல் தூக்குவாங்க, எனக்கு நோட்டீஸ் வரும், உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இப்போலாம் ஆங்கருக்கு சேர்த்தா நோட்டீஸ். இதெல்லாம் அடிப்படை தெரியாமல் தான் பல பேர் உருண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி தம்ப்நெயில் வைக்கலாம், எப்படி மிஸ்லீடு, அதுக்கு பேர் என்னது, அந்த கிளிக் பைட்டு. நான் இன்றைக்கி ஒருத்தன் கேட்குறேன், இதை நான் சொல்லவே இல்லையே, நான் இந்த தனிநபர் இது நான் பேச மாட்டேன். அப்போ திரிஷா பற்றி நான் பேசின மாதிரி இது நான் சொல்லவே இல்லையே. இல்லை சார், கிளிக் பைட்டுக்காக வச்சேன் நான், அதோட என்கிட்ட வராத பான்ட்டேன், என்கிட்ட வராத, நீ வேறு எங்கேயா போய் கிளிக் பைட் வச்சுக்கோ, எனக்கு அது பிடிக்காது. நான் பேசுனதில் இருந்து எடுத்து வைக்கணும். அதுலேயே நீங்கள் இது சொல்லியிருக்கீங்க சார், போகிற போக்கில் சொன்னீங்க சார் சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்து வைக்கிறதுன்றது நான் சொல்லுவேன். சில இதெல்லாம் நக்கீன்னு போய்டும்னு நான் சொல்கிறேன். அந்த வார்த்தை வந்து நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிற வார்த்தை கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தன்மைகள் யூடியூப்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் திமிர் பிடிச்சி பண்ணுறாங்க. எவனையாவது 25,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் போட்டுறது டைட்டில் போடுறதுக்கு. அவர் டைட்டில் போட்டோன்னா அது பேஜுக்கு போகும், அப்படியே சபாஸ்ரா சூப்பர்ரா அப்படின்ட்டு அவனை இது பண்ணுறது. அவனுக்கு என்ன தெரியும், நாளைக்கு வேறு டைட்டில் வைப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு பையன், ஒரு ஆய்வாளர், சைபர் கிரைம் ஆய்வாளர் தப்பாக ஒரு வழக்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸு. அந்த வழக்கில் நீங்கள் காவல்துறை தவறு பண்ணிச்சின்னு பேசுகிறது வேறு விஷயம். தனிப்பட்ட முறை அந்த ஆய்வாளரை பேசுகிறது, பேர் சொல்லி பேசுறதுலாம் தவறு. சரி போட்டிங்க, அது உள்ளக்குள்ளே போயிடுச்சு, ஓகே. தம்ப்நெயிலில் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு போலீஸ், பெண் போலீஸ் அதிகாரினா ஒரு ஏஐ பிக்சர் கூட எடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த விஷுவல் எடிட்டர் என்ன பண்ணுறான், பெண் போலீஸ் அதிகாரின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறான். இவங்க நேரம் பாருங்கள், ஒரு சர்வீஸில் இருக்க ஒரு பெண் போலீஸ் அப்படி தானே வரும், அவங்க ஃபோட்டோ தூக்கி வச்சிட்டான். இவன் யார், விஷுவல் எடிட்டரு. இவன் எனக்கு என்னென்னு வச்சுட்டு இவன் போயிட்டான். மாற்றுறது யார், அவங்க ஃபோட்டோ அவங்க அனுமதி இல்லாமல் நீ எப்படி பயன்படுத்தலாம்? அதுவும் தப்பு தானே, அது மிகப்பெரிய தப்பு. அது அவங்க வழக்கு போட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையன் ஆங்கருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தேவையா இது? இந்த மாதிரி தான் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி இயங்கிறதுன்றது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் எடுக்கிறாரு, கொடுக்குறோம், ஒரு மாதிரி தலைப்பு வருது, என்னன்னு கேட்டால், சார் இல்லை சார் நான் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் சார். நீ கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? அது தம்ப்நெயிலில் போட்டு டைட்டில் போட்டு வெளியே வர வரைக்கும் நீ பொறுப்பு. இந்த வேலையை ரொம்ப பேர் பண்ணுவாங்க. எடுத்து அது சார் டைட்டில் போட்டு வேறு ஒருத்தர் இருக்கார், இந்த நொரநாட்டித்தனமே வேணாம். நீங்கள் பேஜுக்கு உங்களுடைய இதுக்கு வேறு யாரையா பயன்படுத்திங்க, எங்களை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லுவேன். சில பேர் அது கூட இல்லை, ஒரு பெரிய பத்திரிகையாளர் தாவேக அரசுக்கு எதிராக பெருசாக நல்லா பேசுகிறாரு, ஆனால் அவரை பற்றி ஒவ்வொருத்தரையும் மிஸ்லீடு போட்டு வருது, அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. என்றைக்காவது ஒரு நாள் வரும்பொழுது அந்த கொதிநிலை அதிகமாகும் பொழுது வழக்காக பாயும். அன்றைக்கி போய் நீங்கள் யாரையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மிஸ்லீடு, கிளிக் பைட்டு இப்படி போட்டுருவான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சட்டசபை நிகழ்வுகள் அதற்கு சில நடைமுறைகள் இருக்குது. சபாநாயகருக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. அவர் கூப்பிட்டு இவர் பண்ண தப்பு, அவரை 3 மாதம் சிறையில் அடைக்க உத்தரவு போடுறேன்னா அடைச்சிடணும். நீதிபதியுடைய பவர் இருக்குது சபாநாயகருக்கு. அதனால் இதெல்லாம் தெரியாமல் தான் இன்றைக்கி பல பேர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறானுங்க. ஆங்கராக இருந்து எடிட்டரானா அவனுக்கு தான் தெரியும். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.